மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுதான் எனக்கு உத்வேகமா இருக்கும். ஆ இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முன்னாடி நாம் தமிழர் கட்சியோட மாநாடு பத்தி நான் பேசியிருக்கேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட அவங்களுடைய தேர்தல் வரைபாட்டு செயல்பாடுகள் இத பத்தியெல்லாம் நான் கொஞ்சம் பேசியிருந்திருப்பேன். இப்போ என்ன அப்படின்னா, அவரு அந்த மாநாட்டுல அந்த வேட்பாளர்கள் அந்த பட்டியல் இருக்குல்ல, அத பத்தி நான் பேசணும்னு நெனச்சேன். நான் மறந்துட்டேன். அதான் இப்போ இதுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா, நெறையா புது மாற்றங்கள் எல்லாம் அந்த பட்டியல் இதில மாத்தி கொண்டு வந்திருக்காங்க. அத பத்தியெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. என்னன்னா, நான் சாதி ரீதியாவும் எத்தன சீட் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நான் படிச்சர்றேன். அகமுடையார் 9, குறவர் 3, ஆசாரி 1, பறையர் 32, இஸ்லாமியர் 10, உடையார் 7, ஊராளி கவுண்டர் 1, வன்னியர் 34, வண்ணார் 1, மூப்பனார் 1, தமிழ் பார்ப்பனர் 6, முத்தரையர் 8, முதலியார் 8, பல்லர் 15, நாடார் 11, நகரத்தார் 1, வெள்ளாள கவுண்டர் 24, கள்ளர் 11, அருந்ததியர் 3, கவுடா 1, குறும்பர் 1, சாலியர் 1, நாயுடு 1, நாயக்கர் 3, படுகர் 2, ரெட்டியார் 2, சௌராஷ்டிரா 2, மறவர் 10, மீனவர் 5, நாவிதர் 1, பிள்ளையார் 8, பண்டாரம் 1, கோனார் 8, குயவர் 1, திருநங்கை 1. இப்படி நிறையா இதுவரைக்கும் தேர்தல்லையே நிற்காத பல சமூகங்களுக்கு சீமான் அவர்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நல்ல ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா பிரதான கட்சிகளில் இந்த இந்த மாதிரி லிஸ்ட்டும் வரவும் வராது, யார் என்ன ஏதுங்கிறதும் தெரியவும் தெரியாது. பொது தொகுதியில் ஆதித்தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதாகட்டும், இதுவரைக்கும் தேர்தலே நிற்காதவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்ததெல்லாம் நல்ல ஒரு முன்னெடுப்பாக நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.